அட ரொம்ப பசிக்குதுப்பா. அட எங்கடா போன பகதூர் சிங்? என்னை இந்த காக்ரோச் கிட்ட இருந்து காப்பாத்துடா. மேடம், என்ன காப்பாத்த சொல்றீங்களே, ஆனா என்னையா யார் காப்பாத்துவான்னு தெரியலையே. மங்கு ஜங்கு ரங்கு, இங்க பாருங்க, இந்த சாப்பாடு நமக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. என்னங்கடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னோட லஞ்ச இதுங்க சாப்பிட்டுட்டு இருக்கு. நாளையில இருந்து சாப்பாட்டுல கொஞ்சம் காரம் அதிகமா போட்டு கொண்டு வாங்க. உப்பு காரம் எல்லாம் இல்லாம சப்புன்னு இருக்கு. என்ன பகதூர் இது? இந்த காக்ரோச் இதெல்லாம் சாப்பிட்டு பெருசாயிட்டு இருக்கு. வா ஓடி போயிடலாம். அது ஒன்றும் சாதாரண காக்ரோச்சஸ் கிடையாது பந்துகுனி மேடம். அதுங்கெல்லாம் சூப்பர் சானிக் காக்ரோச்சஸ். அவங்க ஒரு மகா சயின்டிஸ்டோட சூப்பர் சானிக் மருந்தை குடிச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க இப்போ சூப்பர் சானிக் காக்ரோச்சஸா மாறி இருக்காங்க. அது கிடக்கட்டும் கண்ணு. இந்த மகா சயின்டிஸ்ட் யாரு? நான் தான், வேற யாரு? கோஜி சிங் தான் பந்துகுனி மேடம். அப்படின்னா இது எல்லாமே உங்களுடைய வேலை தானா? அப்படின்னா இதுக்கான பரிசு உங்களுக்கு கிடைச்சாகணும். போறதுல சயின்டிஸ்ட் எவ்வளவு தைரியம் இருந்தா என்ற ஆபீஸ்க்கே காக்ரோச் அனுப்பியிருப்பேன். என் லஞ்ச சாப்பிட்டது மட்டும் இல்லாம கூட கொஞ்சம் காரம் போட்டுவான்னு சொல்லுது. பாவம் விட்டுருங்க பந்தகுனிஜி மேடம். இன்னும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் கோஜி அங்கிள். அந்த காக்ரோச் பழைய ஷேப்புக்கு மாதிரி இங்க இருந்து ஓடுறதுக்கு சீக்கிரமா ஏதாச்சும் மருந்து கண்டுபிடிச்சு கொடுங்க. சீக்கிரம். இந்தாங்க இந்த கோஜியோட கண்டுபிடிப்பு. அப்புறம் நம்ம பத்திஜாவை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இந்த மருந்தை நீங்க காக்ரோச்சஸ் மேல ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அது பழைய மாதிரி சின்னதாவே மாறிடும். அதுக்கப்புறம் இங்க இருந்து ஓடிடும். ஒரே நேரத்துல இத எல்லா காக்ரோச்சஸ் மேலயும் அடிச்சிட்டா ஒரு காக்ரோச் கூட தப்பிக்காது. இங்க பாருங்க பசங்களா, உங்களை எங்க கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. என்னது பசங்களா? எங்களோட ஏரியாக்கே வந்து எங்களையே மிரட்டுறியா? இப்பவே வந்து உங்க எல்லாருடைய கதையும் முடிக்கிற இருங்க. கடவுளே, என்ன இப்படி ஆயிடுச்சு? அந்த ஃபேனை திருப்பினதால எல்லா மருந்தும் சாச்சா மேலேயே விழுந்துடுச்சு. இப்போ சாச்சா காக்ரோச்சா மாற போறான். சாச்சா காக்ரோச்சா மாறிடுவாரா? சாச்சா காக்ரோச்சா மாறிட்டாரு பந்துகுனி மேடம். நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற கோஜி சிங்? என்ன மருந்து கண்டுபிடிச்சாலும் ரிவர்ஸ்ல எங்களுக்கு தான் வருது. எதுக்காக குண்டக்க மண்டக்க இந்த மாதிரி மருந்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற? அட பந்துகுனி மேடம், காக்ரோச்சோட மருந்து இப்படி மனுஷங்க மேல பட்டுச்சுன்னா மருந்தோட ரிசல்ட்டும் குண்டக்க மண்டக்க தானே இருக்கும். இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? யாரு மேல தப்புன்றது விடுங்க கோஜி அங்கிள். சீக்கிரமா மாமாவை சரி பண்ண ஏதாவது கண்டுபிடிங்க. பத்திஜா, அந்த மாதிரி எந்த மருந்தும் இல்லப்பா. அப்படின்னா இப்ப என்னதான் பண்றது கோஜி சிங்? பத்திஜா, சாச்சாவை கூட்டிட்டு இப்பவே இங்க இருந்து கிளம்பிடு. இந்த மருந்தோட எஃபெக்டிவ் உடம்புல இருந்து கம்மியானதும் சாச்சா தன்னாலே சரியாயிடுவான். யாருப்பா அந்த சாச்சா? யாரோட சாச்சா அவன்? இப்ப இந்த சாச்சா எங்களோட பாஸ் ஆக போறான். அதுக்கப்புறம் நாங்க இந்த ஃபண்டஸ் நகரை சேர்ந்து ஆட்சி பண்ணுவோம். இல்ல சாச்சா? நீ சொன்னது சரிதான். இந்த மனுஷங்க இது வரைக்கும் காக்ரோச்சஸ் இனத்தையே கொடுமை பண்ணிருக்காங்க. நாமெல்லாம் சேர்ந்து இவங்களை பழி வாங்குவோம். எங்க இப்ப ஓடுறீங்க? எங்க போனாலும் எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என்ன பண்ற? நான் உன்னோட பாஸ்டா. என்ன மட்டுமாவது உயிரோட விட்டு. என்னது? நான் தான் எல்லாருடைய பாஸ். என்ன ஆனாலும் சரி, மனுஷங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். ஓடி வந்துரு பம்மி, ஓடி வந்துரு. ஆத்தாடி, என் மேல எதுக்கு ஏறுற? நிலைமை நம்ம கையை மீறி போயிட்டு இருக்குது பத்தீஜே.
சீக்கிரமா எதையாச்சும் யோசி. சாச்சாவையும் அந்த காக்ரோச்சஸையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு யோசிக்கண்ணே. ஐடியா பந்துகுனிஜி மேடம். இந்த சாச்சை மேல இருக்கிற மருந்தோட எஃபெக்ட் குறையிற வரைக்கும் காக்ரோச்சுங்களையும் சாச்சாவையும் இதே வண்டியில நாம அடைச்சு வச்சாகணும். என்னது இது? அதுங்கெல்லாம் சேர்ந்து ட்ரக்கை ஏஸ் தின்றுச்சுங்க. வேற என்ன, அது எல்லாமே சூப்பர் சோனிக் காக்ரோச்சஸ் ஆச்சே. அவங்க எந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டே போறாங்களோ இன்னமும் பெருசாவும் பலசாலியாவும் மாறிடுவாங்க. அதான் ஏற்கனவே சொன்னேனே. அப்படியா கண்ணு? இவனுக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம். முன்னாடியே இதெல்லாம் ஐயோ, சொல்லாம வேணாம், வேணாம், விட்டுருங்க. இப்ப வந்து வலிக்குது, சொல்லி மேடம். புத்திசாலித்தனத்தை வேணாம், காட்டி வேணாம், நான் வாங்க இன்னும் மாட்டேன். நல்லா அடி அட பந்துகுனிஜி மேடம், சீக்கிரம் ஓடுங்க. காக்ரோச் எல்லாமே பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. அப்பா! நாம ஜெயிச்சுட்டோம். நாம ஜெயிச்சிட்டோம். நீங்களா மனுஷங்களா எப்படி பயந்து ஓடுறாங்கன்னு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க போலாம் போலாம். இந்த ஊர்ல இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டு இந்த ஊரே காலி பண்ணுவோம். வாங்க போலாம். ஆமா பாஸ், இவங்கெல்லாம் நம்மள ரொம்ப நாளா மிரட்டி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இவங்கெல்லாம் நம்மள பார்த்து பயந்து ஓடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படியே போச்சுன்னா இவங்க மொத்த ஃபண்டோஸ் நகரையுமே அழிச்சிருவாங்க. எதுவுமே மிச்சம் இருக்காது. ஆனா நம்ம வேற என்ன பண்ண முடியும்? நான் என் மாமா கிட்ட போய் அவரு காக்ரோச் இல்ல மாமான்னு நான் முதல்ல ஞாபகப்படுத்தணும். சீக்கிரம் போணும். ஆனா இதனால உனக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு பதிஜே. ஃபண்டோஸ் நகருக்காக ஆபத்தை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் மேடம். என்ன சொல்றீங்க? ஓடுங்க ஓடுங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. மாமா நீங்க என்ன பண்றீங்க? ஓடிடு ஓடிடு, இல்லனா உன்னையும் நான் சாப்பிட்டுருவேன். அட அது எப்படி சாப்பிடுவீங்க? நீங்க ஒண்ணு காக்ரோச் கிடையாது, நீங்க ஒரு மனுஷன். நீங்க என்னோட மாமா. நீங்க தான் இந்த ஃபண்டோஸ் நகரோட ஹீரோ. இல்ல, இந்த மனுஷ பையன் உங்ககிட்ட பொய் சொல்றான் பாஸ். நீங்க சாச்சா வாச்சாலாம் இல்ல, நீங்க ஒரு காக்ரோச். காக்ரோச் தான். நீங்க தான் எங்களுடைய பாஸ். அடிங்க இவனை. ஞாபகப்படுத்தி பாருங்க மாமா. நான் தான் பத்திச்சா, உங்களோட பத்திச்சா. நான் தான் மாமா பத்திச்சா. நான் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. அட, நீங்க எங்கேயும் பார்க்கல. இவன் ஒரு மனுஷன். இவங்கெல்லாம் பல வருஷமா நமக்கு எதிரியா இருக்காங்க பாஸ். இந்த குட்டி பையன் நம்மளோட எதிரி. இவனை அடிங்க பாஸ். நீ ஏன் எதிரி? மாமா ஞாபகப்படுத்தி பாருங்க, ஞாபகப்படுத்துங்க. நம்ம நிறைய வாட்டி ஃபண்டோஸ் நகர ஆபத்துல இருந்து காப்பாத்திருப்போம். நான் உங்களோட அன்பான பத்திச்சா மாமா. எனக்கு காயப்பட்டா உங்களால தாங்க கூட முடியாது. நீங்க எப்படி என்ன அடிக்கிறீங்க? அட, எனக்கு ஏதோ ஆகுது. உன்னை நான் அடிக்கும் போதெல்லாம் என்னோட மனசு எப்படி இருக்கு? எனக்கு எனக்கு வலிக்கிற மாதிரி இருக்கு. अक्कर बक्कर काजू बाजू चाचा पतीचा नांदा चाचा. நான் தான் சாச்சு. டேய் மருமகனே, என்னோட அன்பான மருமகனே,
நான் இந்த காக்கரோச்சுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு உன்னையே நான் அடிச்சிட்டேன். உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். உங்களை இன்னொரு முறை ஃபண்டூஸ் நகருக்குள்ள உங்களை பார்த்தனா கொன்னுடுவேன். மருமகனே 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 மாமா